தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் எந்தெந்த தேதிகளுக்கு, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை வந்து பதிக்க வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதேபோல குறிப்பாக தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 26ஆம் தேதி அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து காலை 8:30 மணி அளவில் மேலும் வலுவிழந்தது. இதன் காரணமாகவே 27ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 31ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். இனி வருகின்ற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் வருகிற டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகளில் கடும் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் 30 பிறகு கனமழை அதிகரிக்கும். பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் அடுத்த வருடம் ஆரம்பமே கனமழையுடன் தொடர வாய்ப்புள்ளது. அதேபோல கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளிலும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளிலும் எச்சரிக்கை ஏதுமில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி 4 சென்டிமீட்டர் பதியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் அம்பத்தூர், சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம் தலா 3 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சென்னை மாவட்டம் பெரம்பூர், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர், சென்னை மாவட்டம் சென்னை ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் நுங்கம்பாக்கம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சென்னை மாவட்டம் நத்தனம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம் தலா 2 சென்டிமீட்டர் பதியுள்ளது. சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை ஏஆர்ஜி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் பெருங்குடி, செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் ஏஆர்ஜி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் அடையாறு, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் வலசரவாக்கம், சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், புதுச்சேரி மாவட்டம் திருக்கனூர், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தலா 1 சென்டிமீட்டர் பதியுள்ளது. இனி வருகின்ற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம இங்கே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.